வெல்கம் பேக் ராயல் டைரி யூடியூப் சேனல். திஸ் இஸ் பிராண்ட் ஆஃப் லக்ஸுரிஸ் ஃபார் ஃபிசிக்ஸ் ஆஸ்பிரியன். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இஸ்ரோ சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட்டுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் அண்ட் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் இந்த ரெண்டு கோர்ஸ் படிச்சுங்கிறவங்க கூட அந்த போஸ்ட் நம்பர் 1431 அந்த கோர்ஸோடைய சயின்டிஃபிக் அசிஸ்டன்டோடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு 80 கொஸ்டின்ஸ் எம்சிக்யூ பேஸில் கொடுத்துருப்பாங்க. அதனால நம்ம இன்றைக்கி அதை டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் பேப்பர் எடுத்ததுமே பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பரில் உங்களுக்கு இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருவாங்க. அதாவது கம்ப்யூட்டேஷனல் வேல்யூ ஆஃப் ஃபண்டமெண்டல்ஸ் கான்ஸ்டன்ட் அந்த வேல்யூ வந்து உங்களுக்கு எல்லா கொஸ்டின் பேப்பர்லையுமே அவங்க கொடுத்துருவாங்க. என்னென்ன கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்யூம் ஓகேங்களா, சீன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். அடுத்து பிளாங்க் கான்ஸ்டன்ட் h ஈக்குவல் டு 6.63 × 10⁻−34 JS. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து மெமரைஸ் பண்ணிடணும். வெரி மஸ்ட் டு மெமரைஸ் த ஃபண்டமெண்டல் கான்ஸ்டன்ட். சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் 1.6 × 10⁻−C. மோல் ஆஃப் த எலக்ட்ரான் ஓகேங்களா. மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் m ஈக்குவல் டு 9.1 × 10⁻31 kg. அடுத்து வந்து எப்சிலார் நாட் கான்ஸ்டன்ட்ஸ் ஓகேங்களா. பெரிமீட்டர் கான்ஸ்டன்ட் 8.85 × 10⁻12 Fermi/m. பெர்மிபிலிட்டி கான்ஸ்டன்ட் மியூ நாட் 4π × 10⁻7 H/m. யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் R 8.31 Joule/mole × Kelvin. Boltzmann constant K equal to 1.38 × 10⁻23 Joule/Kelvin. Pore radius RB equal to 5.3 × 10⁻11 meter. Stephen Boltzmann constant sigma equal to 5.67 × 10⁻8 watt/meter cube K⁴. ஸோ இந்த வேல்யூவெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த வேல்யூ நம்ம எங்கே பயன்படுத்த போகிறோம், எந்த கொஷனுக்கு இந்த வேல்யூ பயன்படுதுன்றது எல்லாமே இந்த கொஸ்டின் பேப்பரில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா. ஓகே, அப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். N டைப் அண்ட் P டைப் சிலிக்கான் இஸ் அப்டைன்டு. ஸோ N டைப்பும் P டைப் சிலிக்கான் அது வந்து N டைப் P டைப் செமிகண்டக்டர் சிலிக்கான் செமிகண்டக்டர் வந்து எதெல்லாம் ரெண்டு ஒரு கார்பனை வந்து செமிகண்டக்டர் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம், அது வந்து என்ன மெட்டீரியலான உருவாக்கப்பட்டிருக்குன்றது தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்பரஸ் அண்ட் போரான் ஓகேங்களா. சிலிக்கான் பாஸ்பரஸ் போரான் இதுதான் வந்து கண்டெயின் பண்ணியிருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் கொஸ்டின் அட் எ 0K இன்டென்சிட்டிக் செமிகண்டக்டர் பிஹேவியர் இஸ் எ பர்ஃபெக்ட் இன்சுலேட்டர். சரிங்களா, இது வந்து பர்ஃபெக்ட் இன்சுலேட்டர். மூணாவது கொஸ்டின் பாருங்கள். எ கரண்ட் கேரிங் ஒயர் இஸ் ஸ்ட்ரெச்சட் த ஹரிசாண்டல் அண்ட் கேரிங் கரண்ட் அலாங் வெஸ்ட் டு ஈஸ்ட். ஓகேங்களா, ரெண்டுமே ஹரிசாண்டலாக வந்து ரெண்டு ஒயர் வந்து கரண்ட்டை வந்து கேரி பண்ணுது. சரிங்களா, வெஸ்ட் டு ஈஸ்ட்டுக்கு. ஓகேங்களா. த டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் 1 millimeter. ஓகேவா, 1 meter அபோவ் த ஒயர். ஓகேவா, ஒயர்லேருந்து 1 மீட்டர் வந்து அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு இருக்குது. ஸோ அப்போது வந்து இந்த ஒயர் வில் பி, ஸோ அப்போ வந்து அந்த ஒயர் வந்து எதை நோக்கி இருக்குன்னா நார்த் டு சவுத். ஓகேங்களா, அப்படி தான் இருக்கும். ஐ திங்க் அப்படி தான் இருக்கும். இந்த தேர்ட் கொஸ்டின் இவ்வளோ சிம்பிளாக தான் கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து 4th கொஸ்டின் பாருங்கள். இந்த இட் இஸ் பாசிபிள் டு அப்சர்வ் த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் வென் எ சே ஆஃப் லைட் ட்ராவல் ஃப்ரம். ஸோ நம்ம ஒரு ஏர் மீடியத்துலேருந்து வாட்டர் மீடியத்துக்கு வந்து நம்ம பண்ணும்போது அந்த டோட்டல் ரிஃப்ளெக்ஷன் வந்து நமக்கு வந்து இது ரிஃப்ளெக்ட் ஆகிடும். அதனால் நீங்கள் வந்து இதுக்கான ஆன்சர் ஏர் டு கிளாஸஸ். மோர் தென் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நம்மளுடைய ப்ரீவியஸ் இயர் நம்ம யூடியூப் சேனல்ஸோடைய பேஜஸில் போய்ட்டு நீங்கள் நம்மளுடைய சேனலில் ரெகுலர் வீடியோலாம் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம மீதி கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம்.